வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராம் உடைய லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இப்போ நடந்த புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 25 பேசிஸ் கட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தது. கட் பண்ணிட்டாங்க. 50 பண்ணியிருந்தாங்கன்னா கோல்டுக்கு இன்னும் ரொம்ப அக்ரஸிவ்னஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த நியூஸ் வரும்போது மார்க்கெட் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ட்ராப் வந்துச்சு. அதை பற்றி நம்ம பேசுவோம். இது வந்து இந்த சார்ட் வந்து நம்ம வந்து லாஸ்ட் புதன்கிழமை நடந்த லைவ் மீட்டப்பை நம்ம எடுத்தது. ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்தா 1 2 3 அந்த 1 2 இப்போ 3 நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுடைய நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூஎஸ்ல வந்து இன்னும் ஷட் டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து கேடுடைய நியூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 7 அதுக்கப்புறம் 9:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்சி மெம்பர்ஸுடைய ஸ்பீச்சஸ் இருக்கு. இந்த நேரத்தில் மார்க்கெட்டில் கொஞ்சம் வாலட்டைல் அதிகமாக இருக்கலாம். மற்றபடி பெரிய இம்பேக்ட் நியூஸஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ வீக்லி ஃபோர்காஸ்ட்ல இந்த வீக் எப்படி மார்க்கெட் முடியுது, அடுத்தது என்ன எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட்ல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டாலர் இண்டெக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்தனால என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் மேனுப்புலேட்டில் மார்க்கெட்டை மேலே ஏற்றிருக்காங்க. ரியலாக இந்த மார்க்கெட்டில் ரொம்ப வந்து புல்லிஷ்னஸ் மார்க்கெட்டில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் மார்க்கெட் வந்து மேலே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் போய் பீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுக்கும். ஓகே, ஸோ ஒரு ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்தும் மார்க்கெட்டை இறங்க விடலை. இது வந்து மேனுப்புலேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே தூக்கி நிறுத்தி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். இது எப்போ வேணாலும் டக்குன்னு மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒருவேளை இங்கேருந்து ரைஸ் ஆனால் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இதை வந்து ப்ரீச் பண்ணிட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுக்கலாம், அல்லது இங்கேருந்தே மார்க்கெட் எப்போ வேணாலும் பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த சேனலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனலை எப்போ பிரேக் பண்ணுதோ டாலர் வந்து வீக் ஆயிடுச்சு, அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ டாலர் இண்டெக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இல்லை, பட் மேனுப்புலேஷனில் மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட் ஏறுற டெக்னிக்கல் மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் தான் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. அதனால இப்போ மார்க்கெட் மேலே ஏறிட்டு வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போக முடியாமல் உடைத்தாலோ அல்லது இந்த சேனலை பிரேக் பண்ணாலோ டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் சைடு அப்படிங்கிறது நமக்கு கண்டினியூட்டியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு லெவலில் தான் மார்க்கெட் நிற்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரலாமா அப்படின்னா தாராளமாக வரலாம். ஒரு டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மல்டி சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் மாற்றிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற இந்த டிமாண்ட் லெவலை போய் டச் பண்ணும். அதுக்கப்புறம் வேணால் மார்க்கெட் மேலே போகலாம், அல்லது இதை பிரேக் பண்ணி இன்னும் மோர் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் இந்த டிமாண்ட் லெவலை மார்க்கெட் வந்து உடைக்கிறது கொஞ்சம் சிரமப்படும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து இங்கே வந்து கொஞ்ச நேரம் மார்க்கெட் வந்து நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 56 லெவல் உடைய வரைக்கும் ஷார்ட் டேர்மில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டக்குன்னு கொஞ்சம் மேலே போயிட்டு ப்ரைஸ் கீழே திருப்பி வந்து இந்த லோஸை பிரேக் பண்ணால் நமக்கு செல் செட்டப் தான் இருக்குது. செல் சைடு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு போய் ஓவர் நைட் பொசிஷன்ஸ் எதுவும் எடுக்க வேணாம். ஃப்ரெஷ் பொசிஷன்ஸை மண்டே பார்த்துக்கலாம். இன்றைக்கே ஓரளவு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனாலும் இனி செல் செட்டப் கிடைச்சா மட்டும் இன்ட்ராடே பேசிஸில் செல் பண்ணிக்கோங்க. சில்வர் பொறுத்த வரைக்கும் டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபாலுக்கான கரெக்ஷனை இப்போ கொடுத்துட்ருக்கு. இந்த கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி ஒன் மோர் ஃபால் கொடுக்கலாம். 44 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுவும் வரலாம், அதுக்கு கீழேயும் வரலாம். மினிமம் 44 இங்கேருந்து ஒரு வேளை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா அரௌண்ட் 50 to 51 மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கீழே 44 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அங்கே ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் மட்டும் செல் போகணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகி இங்கேயே மார்க்கெட் நிற்கும்.
ஓகேங்களா? ஹை பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோ புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது சில்வரில் இப்போ இந்த இடம் கிடைக்கல. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு அந்த சார்ட் சொல்லியிருந்தோம். அந்த சார்ட்டை திருப்பி நான் ஒரு முறை உங்களுக்கு வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனுக்கு நான் திருப்பி வரேன். ஸோ இது வந்து லைவ் மீட்டில் எடுத்த சார்ட். ஓகே, இந்த சார்ட்டில் வந்து நம்ம எதிர்பார்த்திருந்தது 2 ப்ராசஸ். இப்போ நடந்துட்டு இருக்கிறது 1, இது முடிஞ்சோடனே 2 வரும், திருப்பி வந்து மார்க்கெட் 3 வரணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். 1 2 3 தான் நடக்க போகுது. அதெல்லாம் பெருசாக இந்த லைஃப் டைம் கையெல்லாம் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதிகபட்சம் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வரத்துக்கு வாய்ப்புகள் 160 பிரேக் பண்ணாதான் அந்த பை அப்படிங்கிறது ஹெவியாக வரும். அது வரைக்கும் பெரிய பை கிடையாது. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன், அதாவது இப்படி ஏறி இறங்கி இப்படி ஒரு ஏற்றம் இறங்கும். இதுதான் இது வந்து நம்ம எதிர்பார்த்திருந்தது. வந்து முதலே மார்க்கெட் வந்து இந்த 50 லெவல் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வருவான்னு எதிர்பார்த்தோம். பட் நான் வந்து 50 போகாமையே கீழே வந்துட்டு அந்த 3rd லெவலில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம சார்ட்ல போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு ட்ராப் ஆனதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் போட்டுட்டு ட்ராப் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக போட்டுட்ருக்கு. ஓகே, இது வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு 20 ஆர் 25 லெவல்ஸ் போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்து இப்படி போகும், அவ்வளோதான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் 30க்கு மேலேயே நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாமானா எடுக்கலாம். ஏன்னா இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல. இங்கேருந்து டக்குன்னெலாம் மார்க்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, நடந்தாலும் நடக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் இந்த என்ட்ரிஸ் எடுக்கணும். இப்போ ப்ரைஸ் வந்து மேலே போகிற ப்ரைஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 4020 ஆர் 25க்கு மேலே நல்லா அப்படி பாஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து 4000 லெவலில் வந்து பை கிடச்சிச்சின்னா ஸ்டாப் வச்சு நீங்கள் எடுக்கலாம். இது பெரிய என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? இங்கேருந்து இப்போ மேலே மூவ் ஆன மாதிரி பெரிய என்ட்ரியாக எடுத்துக்க முடியாது. இது ஒரு ஷார்ட் என்ட்ரி தான். இதோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்னா 4060 போகலாம். இதை தாண்டினால் 4090 போகலாம். அதிகபட்சம் 4120 போகலாம். இதெல்லாம் தான் ரெசிஸ்டன்ஸ். இது இங்கே போகணும்னு அவசியம் இல்லை, இதுவே இனஃப். ஓகே, பட் ஒன் மோர் புஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரும். அப்போ இதுவோ ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ போய் டைரெக்டாக பை பண்ணாதீங்க. 20 பாஸ் பண்ணிவிட்டு கரெக்ஷன் வந்தால் பை பண்ணிக்கோங்க. இந்த 4120ங்கிறது ரொம்ப அதிகமான லெவல். ஒருவேளை இங்கே வரும் மார்க்கெட் இந்த டாப் 4160 பிரேக் பண்ணிட்டால்தான் நம்ம அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷனில் திருப்பி மார்க்கெட்டில் பை எதிர்பார்க்க முடியும். இந்த 4160 மார்க்கெட் வந்து உடைக்கலை அப்படின்னா எனி செல் செட்டப் திருப்பி மார்க்கெட் இந்த லோவை பிரீச் பண்ணுறதுக்கு உடைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. இங்கே போய் மார்க்கெட் டக்குன்னு கீழே இறங்கும்போது பெரிய பெரிய செல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. பை தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் செல் அப்படிங்கிறது வரும். ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் பொசிஷனை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. 160 பிரேக் பண்ணலைன்னா நமக்கு பெரிய ரேலி நடக்காது. திருப்பி இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ள மார்க்கெட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இருக்கிறது இதுவே கரெக்ஷன் தான். நமக்கு என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 4R இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல கீழே வந்து ஒரு மல்டி பாட்டம்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுக்கு. ஒரு 1 ஹவர்லையும் நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ஒரு டபுள் பாட்டம், அந்த டபுள் பாட்டத்துக்கு தான் ரீடெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ப்ரைஸ் வந்து இப்போ மேலே புஷ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஹை டார்கெட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் தான். இன்னொரு ஒன் மோர் புஷ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நல்ல கரெக்ஷன் அப்படிங்கிறது வரணும். இல்லை இங்கேயே வந்தால் கூட திருப்பி இதே மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நம்ம செல் போய்க்கலாம். ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ட்ராப் ஆயிடுச்சு, டக்குன்னு ஒரு ட்ராப் ஆனால் கூட கண்டிப்பாக கரெக்ஷன் கொடுப்பான். இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவல் 3920 அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். அந்த 3920 உடைச்சாதான் நல்லாவே கீழே திருப்பி ஃபால் அப்படிங்கிறது வரும். அது வரைக்கும் உங்களுக்கு கீழே வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. திருப்பி இது இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் அடுத்த மார்க்கெட்டோடைய அப்டேட்டை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.